அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம். படைப்பு முதல் கிறிஸ்துவரை அப்படிங்கிற அந்த பாடத்தில் இன்றைக்கு யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக ஒரு பிரயோஜனமான வாழ்வு, யோவான் ஸ்நானன் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் மீட்பரை கொண்டு வருவதற்கு எப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம். இந்த நிலையில் கிட்டத்தட்ட 400 வருடங்கள் இஸ்ரேல் மக்களோடு கடவுள் எந்த ஒரு தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் பேசலை. கடைசியாக மல்கியா பேசுகிறாரு. அதுக்கப்புறமா 400 வருடங்கள் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் பேசாத நிலையில் கடவுள் யோவான் ஸ்நானகன் மூலமாக இந்த யூதர்களுடைய வாழ்க்கையில், யூதர்கள் மத்தியிலே ஆண்டவர் இடைப்பட ஆரம்பித்தார். யோவான் தேவனுடைய ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாக அவர் ஆண்டவருக்காக செயல்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மிக முக்கியமாக தங்களை பாவிகள் என்று ஒத்துக்கொள்ளாத சதுசேயர், பரிசேயர், வேதபாரகர் போன்ற இப்படிப்பட்ட பெருமையுள்ள நபர்களுக்கு எதிராக யோவான் ஸ்நானகன் தைரியமாக பேசினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் வேதபாரகர்கள் அப்படிங்கிறவங்க தேவனுடைய வார்த்தையை குறித்த தங்களுடைய அறிவை குறித்து மிகவும் பெருமை உள்ளவங்களாக இருந்தாங்க. அதே நேரத்தில் பரிசேயர்கள் அப்படிங்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பின்பற்றி வந்த ஒரு சில நல்ல காரியங்களை குறித்து, அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த நற்கிரியைகளை குறித்து மிகவும் பெருமை உள்ள நபர்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மாய்மாலக்காரர்களாகவும் இருந்தாங்க. சதுசேயர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, சதுசேயர்கள் தங்களுடைய பாரம்பரியங்களை குறித்து மிகவும் வைராக்கியம் உள்ளவர்களாகவும் பெருமை உள்ளவர்களாகவும் இருந்தாங்க. இந்த சதுசேயர்கள் மோசேயினுடைய முதல் 5 புத்தகங்கள், 5 ஆகமம் இருக்குல்ல, அதை மட்டும்தான் கடவுளுடைய வார்த்தையாக அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. மற்ற புத்தகங்கள் எதையுமே அவங்க கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லி ஏற்கலை. தேவதூதர்கள் உண்டு அப்படிங்கிறத அவங்க நம்பலை. மரித்தவர்கள் உயிர்த்தெழுவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க நம்பலை. ரொம்ப முக்கியமாக இந்த மக்கள், அதாவது இந்த சதுசேயர்கள் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூடியவங்க ரோம அரசாட்சியிலே அந்த ரோமர்களோடு கூட சற்று நெருக்கம் பாராட்டக்கூடிய நபர்களாக இருந்தாங்க. அதனால் அந்த ரோம அரசாங்கத்தில் அவங்களும் ஆங்காங்கே வந்து நல்ல மேலான பதவிகளை வகிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் தம்முடைய செய்தியை கேட்க மறுக்கிற எந்த ஒரு மக்களுக்கும் கடவுளுடைய செய்தி மிக கடுமையானதாக இருந்தது. மிக தைரியமாக யோவான் கடவுளுடைய வார்த்தையை அன்றைக்கு மக்கள் மத்தியில் பிரசங்கித்தார். தங்களை பாவிகள் அப்படின்னு சொல்லியும் தங்களுக்கு கடவுள் தேவை என்பதையும் ஒத்துக்கொள்ளுகிற நபர்கள், இப்படிப்பட்ட நபர்களை வந்து நான் மீட்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் தங்களுடைய பாவ நிலையை ஒத்துக்கொள்ளாத, தங்களுக்கு கடவுள் தேவை என்பதை அறியாத அல்லது தங்களுக்கு கடவுள் தேவை என்பதை ஏற்றுக்கொள்ளாத பெருமையுள்ள நபர்களை கடவுள் புறக்கணிப்பதாக என்ன செஞ்சார் அப்படின்னா சொன்னார். அதனால தான் அவர் வந்து ஜனங்களை மனம் திரும்புவதற்கு அழைத்தார். மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஜனங்கள் கட்டாயம் மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த இடத்துல மனம் திரும்புதல் அப்படிங்கிறது பல நேரங்களில் இந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப சுருக்கிறோம். அதாவது ஏதோ ஒரு சில கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து நம்ம அதை விட்டுட்டு அந்த கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு விடுவது தான் மனம் திரும்புவது அப்படின்னு சொல்லி வந்து நாம் ரொம்ப அதை சுருக்கமாக வந்து நாம் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா அதை பார்க்குறோம். அதுவும் அதில் உண்டு தான். ஆனாலும் இந்த மனம் திரும்புதல், ரிப்பண்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தை, அதில் தமிழில் அழகாக வந்து அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மனம் திரும்புதல், அல்லது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா மனதை மாற்றிக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தங்களுடைய பார்வையை மாற்றிக்கொள்ளுதல், கடவுளை குறித்த தங்களுடைய பார்வையை மாற்றிக்கொள்ளுதல், மனிதனை குறித்த தங்களுடைய பார்வையை மாற்றிக்கொள்ளுதல், தன்னை பற்றிய பார்வையை மாற்றிக்கொள்ளுதல், பாவம் என்பதை குறித்த பார்வையை மாற்றிக்கொள்ளுதல், இதுதான் மனம் திரும்புதல். ஸோ மனம் திரும்புதல் அப்படிங்கிறது அடிப்படையில் மனதிலே நடக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அவங்க கடவுள் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாரோ அவ்விதமாக தங்களுடைய மனதை மாற்றிக்கொள்வது. ஏன்னா உலகம் பலவிதமாக நம்மளுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதனுடைய அடிப்படையிலே நான் என்னுடைய மனதை மாற்றிக்கொள்வேனானால் இதுதான் மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். யோவான் ஸ்நானகன் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், கடவுளை குறித்து உங்களுடைய பார்வையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். யோவான் ஸ்நானனுடைய செய்தியை கேட்டு அநேக யூதர்கள் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பினாங்க. அவங்க யோவான் ஸ்நானகன் சொல்கிறத அவங்க நம்புகிறாங்க அப்படிங்கிறத ஒரு வெளிப்படையான அடையாளமாக காண்பிப்பதற்காக அவங்க யோவான் ஸ்நானகனிடம் அவங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. இந்த இடத்துல இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிறது யூத கலாச்சார பின்னணியில் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க ஒரு விஷயத்தை வந்து தங்களுடைய மனதை மாற்றி இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு அடையாளம் தான்.
இதில் வந்து யோவான் ஸ்நானகன் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, மீட்பர் வரப்போகிறார். அவர் வெளிப்படையாகவே சொன்னார், நான் வந்து அந்த இரட்சகர் அல்ல, நான் அந்த மீட்பர் அல்ல, ஆனால் எனக்கு பின்னால் இன்னொருவர் வருகிறார், அவருக்கு வழி ஆயத்தம் பண்ணத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, மக்களுடைய மனங்களை இரட்சகருக்கு நேராக திருப்பக்கூடிய அந்த வேலையை வந்து யோவான் ஸ்நானகன் செய்கிறார். அப்போ யோவான் ஸ்நானகன் சொன்னது போலவே அப்போ கண்டிப்பாக இரட்சகர் வருவார் அப்படிங்கிறத நம்ப ஆரம்பித்த மக்கள் அந்த தங்களுடைய நம்பிக்கையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக காட்டுவதற்காக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க. இதில் நம்ம நினைவு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் ஞானஸ்நானம் பெறுவது என்பது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக அல்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஞானஸ்நானம் பெறும்பொழுது தான் நம்முடைய பாவங்கள்லாம் கழுவப்படும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா பல நபர்கள் அப்படி நினைக்கிறாங்க, நான் ஞானஸ்நானம் பெற்றால் தான் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வார், நான் ஞானஸ்நானம் பெறுகிற அந்த நேரத்தில் தான் என்னுடைய பாவங்கள்லாம் கழுவப்படுது. அப்படி அல்ல, அது எல்லாமே முன்னாலே நடக்குது. ஆனால் அப்படி ஒன்று நடந்திருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துவதற்காக, அதை வெளிப்படையாக ஒரு அடையாளபூர்வமாக காட்டுவதற்காகத்தான் இந்த ஞானஸ்நானம் என்கிற ஒரு சடங்காச்சாரம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் நீங்கள் மனம் திரும்புவது மாத்திரமல்ல, நீங்கள் இப்பொழுது மனம் திரும்பி இருக்கிறபடினாலே அதற்கேற்ற விதமாக உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய செயல்கள் மாற வேண்டும் என்பதை குறித்தும் யோவான் பேசினார். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் பேசினார். மனம் திரும்புகிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய சிந்தை மாறி இருப்பதினாலே, கடவுளை குறித்தும் கடவுளுடைய மீட்பரை குறித்தும் பாவத்தை குறித்துமான அந்த பார்வை மாறி இருப்பதினாலே, அந்த பார்வையினுடைய அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா செயல்களும் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் வந்து அன்றைக்கு இருந்த மக்களுக்கு அவர் அறைகூவல் விடுத்தார். யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஒரு ஏழையான ஒரு தாழ்மையான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். மிகவும் தாழ்மையான நபராக இருந்தார். வனாந்தரத்திலே அவர் வசித்தார். அவருடைய உணவு நம்ம பார்க்கும்போது மிக எளிமையான வனாந்தரத்தில் கிடைத்த அந்த உணவுகளை உண்டு அவர் வாழ்ந்தார். அவருடைய உடையை நம்ம பார்க்கும்போது மிக எளிமையான ஒரு உடை அணிந்தவராக இருந்தார். இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையிலே செழிப்பிற்கான எந்த ஒரு விஷயமே இல்லை. மிக எளிமையாக இருந்தவர். ஆனால் அதே நேரத்தில் கடவுளுக்காக மிக முக்கியமான ஒரு பணியை செய்தவர். கடவுளுக்கென்று அவர் வல்லமையாக பயன்பட்ட ஒரு நபர். அதனால தான் நாம் செழிப்பின் உபதேசத்தை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நாம் செல்வந்தர்களாக இருந்தோம் அப்படின்னா கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்கு நிறைய பணமும் பொருளும் செல்வங்களும் இருந்தால் கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு ஒருவேளை இதையெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை அல்லது கடவுள் நம்மை வெறுக்கிறார் என்கிற மாதிரியான சொல்லக்கூடிய இந்த செழிப்பின் உபதேசம் என்பது மிக மிக தவறானது. ஏன் அப்படின்னா, யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது மிக ஏழையாகவும் மிக எளிமையான ஒரு நபராகவும் தான் இருந்தார். ஆனால் அவர் கடவுளுக்காக மிக உன்னதமான ஒரு பணியை அவர் செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த அவர் மட்டுமல்ல, எல்லா தீர்க்கதரிசிகளையும் நம்ம பார்க்கும்போது மிக எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நபராக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து கூட மிக எளிமையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தார். உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது செழித்திருப்பதோ அல்லது ஏழையாக இருப்பதோ அல்ல. அதாவது பொருளாதார ரீதியாக செழிப்பாக இருப்பதும் ஏழையாக இருப்பதும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான எந்த விதத்திலும் ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கக்கூடாது. அதை வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கூட தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடாது. ஒரு நபர் செழிப்பாக இருப்பதற்கும் ஏழ்மையாக இருப்பதற்கும் வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். அதை மட்டுமே வந்து நேரடியாக நம்ம எல்லாவற்றையும் ஆவிக்குரிய வாழ்க்கையோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம்னா அது மிக மிக தவறானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவர் மிகவும் தாழ்மை உள்ளவராக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக தான் ஒன்றுமில்லை என்பதையும், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக தன்னுடைய தகுதியற்ற நிலையையும் அவர் உணர்ந்திருந்தார். அதை வந்து வெளிப்படையாக அவர் சொல்லவும் செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யோவான் ஸ்நானகன் மீட்பரை அறிந்து அவரை அறிவித்த ஒரு தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து அவரை அறிவித்த ஒரு தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்துவை தேவனால் அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, தேவ ஆட்டுக்குட்டியாக, மேசியாவாக யோவான் அறிந்திருந்தார். அங்கே இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனிடத்தில் ஞானஸ்நானம் பெற வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறத வந்து நம்ம பார்க்குறோம். யோவானாலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றாலும் அவர் மற்றவர்களைப் போல அவர் பாவியாக இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மீட்பு தேவையில்லை. அதனால் பல நபர்கள் வந்து இயேசு கிறிஸ்து எதற்காக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்,
இயேசு கிறிஸ்து எதற்காக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் சொல்லி பல நேரங்களில் நினைப்பாங்க. அதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நாம் இந்த ஞானஸ்நானம் என்பதே நம்ம பாவம் கழுவப்படுறதுக்காக தான் இந்த ஞானஸ்நானம் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை சிந்தனையிலேயே தவறு இருப்பதனால தான் இயேசு கிறிஸ்திய ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த குழப்பமே நமக்கு வருது. ஞானஸ்நானம் என்பது நான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வெளிப்படையாக அறிவிப்பதற்காக இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே, யூத மக்கள் மத்தியிலே இருந்த ஒரு சடங்காச்சாரம். இதுதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது பல்வேறு காரியங்களிலே எடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்நானம் பெறும் பொழுது அவருக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, யோவான் ஸ்நானகனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். யோவான் ஸ்நானகன் மூலமாக அறிவிக்கப்பட்ட அந்த செய்தியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அங்கீகரிக்கிறேன் என்பதை அவர் சுட்டி காட்டுவதற்காக, அதற்காகத்தான் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞான ஸ்நானம் பெறுகிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராக பிறந்தார். இயேசு கிறிஸ்து தேவனோடு மிகவும் ஐக்கியம் உள்ளவராக, இணக்கம் உள்ளவராக இருந்த உலகத்திலே வாழ்ந்தார். இங்கே யோவானை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்கிற எல்லோரும் யோவானாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்கிற அந்த தேவ நீதி, அந்த நியமத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து அங்கே ஞானஸ்நானம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கே நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்னென்ன விஷயங்களை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி முன்குறிக்கப்பட்டிருந்ததோ அது எல்லாவற்றையும் செயல்படுத்துவதற்காக இந்த உலகத்திலே முழுமையாக அவர் கடவுளை சார்ந்து கொள்வதையும் அது நமக்கு சுட்டி காட்டுது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 100% கடவுளாகவும் இருந்தார், 100% மனிதனாக இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் அவர் இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வந்த பொழுது அவர் தன்னுடைய கடவுளுடைய அந்த வல்லமையை பயன்படுத்தி செயல்படாமல் தன்னுடைய கடவுள்துவத்தை அவர் மறைத்து வைத்து மனிதனாக, ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்திலே வாழ்வானோ அதே விதமாக முழுமையாக கடவுளை சார்ந்து வாழக்கூடிய விசுவாச அடிப்படையிலே, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினுடைய அடிப்படையிலே அப்படி அவர் வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து தன்னை இந்த உலகத்திலே விட்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வந்தபொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்திலே செயல்படும்படி அவர் தீர்மானித்தார். அதனாலே தேவன் அவரில் முழு திருப்தி உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாம் யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்முடைய பாவ நிலையை நாம் தாழ்மையோடு தேவனிடம் ஒத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் சொன்னார். அது மிக முக்கியமானது, அதை நாம் கற்றுக்கொள்ளணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லோருக்கும் இரட்சகர் தேவை, நம்ம எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. கிறிஸ்துவே இந்த உலகத்தில் உள்ள எல்லா நபர்களுக்கும், நம்ம எல்லாருக்கும் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அது தேவனுக்காக வாழப்பட்ட ஒரு பிரயோஜனமான வாழ்வு. நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமல்ல, மாறாக எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை மிக சுருக்கமானது, மிக குறுகலானது. அவர் கிறிஸ்துவுக்காக அவர் சிரச்சேதம் பண்ணப்பட்டார், அவர் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாகத்தான் மரித்தார். அவருடைய வாழ்க்கை மிக சுருக்கமானதாக இருந்தாலும் கடவுளுக்காக வல்லமையாக எழும்பி பிரகாசித்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அதனால தான் நம்ம எவ்வளவு காலம் வாழ்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி கடவுளுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இதில் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஒருவேளை இதில் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதை அவங்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.